ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விளாக்ல என்னன்றதை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. பிதுக்கு பருப்பு சாம்பார் தாங்க இந்த மினி விளாக்கு நேத்திக்கு எடுத்தது தாங்க, வியாழக்கிழமை. இந்த பிதுக்கு பருப்புக்கு நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது. 2 தக்காளி, சீரகம், காயத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு 2 விசில் வச்சாலே போதும். கமகமன்னு பிதுக்கு பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வெத்தலைவள்ளி கிழங்குன்னு சொல்லி போட்டு கூட்டு வைப்பாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அது ரொம்ப நல்லாயிருக்கு இதோட சாப்பிட்றதுக்கு. அந்த கிழங்கு இங்கெல்லாம் எனக்கு கிடைக்கல. சாதம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது, டீ போட்டாச்சு. டீ நானும் காலையில் குடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் படிப்படியாக டீ சாப்பிட்றத குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் டீ சாப்பிட மாட்டேன். காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் தான் குடிப்பேன். அதையே ஒரு தடவை நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். என்னால் கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட முடியலை. காலையில் எந்திரிச்சோடனே ப்ரெஷ் பண்ணோடனே இந்த டீ தான் குடிக்க சொல்லுது. வேறு வழி இல்லாமல் போட்டு குடிச்சிட வேண்டியதாகிடுது. நான் இந்த குழம்பு எப்போயுமே பருப்போடு சேர்த்தே உப்பு போட மாட்டேன். முதல் தடவை வைக்கிறப்பவே லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போட்டு தாளித்து கொடுத்துருவேன். குழம்பு நல்லா கமகமன்னு சூப்பரான ஒரு மணத்தோடு ரெடி ஆயிரும். இந்த பருப்பு வடை மாவு எடுத்து வச்சு 2 நாள் ஆச்சுங்க. நானும் போடணும்னு நினைக்கிறேன், எனக்கு போட முடியலை. இன்றைக்கி சமைச்சிட்டு இருக்கும்போதே கையோடையே போட்டால் தான் அது முடியும்னு தான் ஒரு 6-7 வடைக்கு இருக்கும். அதான் சரி போட்டு எடுத்து வச்சலான்னு எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி சேப்பக்கிழங்கு பொரியலும் தான் ரெடி பண்ணுறேன். இந்த வடையை வச்சு கொண்டு போ தம்பி சாப்பாட்டுக்கு அப்படின்னு, ஸ்கூலுக்கு வேணாம் எனக்கு வடையெல்லாம் அப்படின்ட்டான். அவனுக்கு பிடிச்சது பச்சி மட்டும்தான் சாப்பிடுவான். மற்ற எந்த ஒரு விதமான வடையும் சாப்பிட மாட்டான். சரி ரைட்டு, நீ வேணாட்ட விடு அப்படின்னு போட்டு வச்சாச்சு. நான் ஆரம்பிக்கிறப்ப சமையல் வீடியோ தான் போட போகிறேன்னு ஆரம்பித்தேன். அதை விட்டுட்டு இப்போ எல்லாமே ஓரலாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சமையல் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஓரலாக போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு வியூஸ் போக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இப்படியே போட ஆரம்பிச்சிட்டு, இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் போடுங்க. பாய்.